உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். காவிரி நீர் பிரச்சனையை தாண்டி மேகதாது அணை கட்டுறதுல பெரும் பிரச்சனையாக போயிட்டு காவிரி நீர் பிரச்சனை காலகாலமாக இருக்கிற ஒரு விஷயம். வந்து ரொம்ப காலமாக இருக்கிற விஷயம். உச்சநீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பித்தும் அதை வந்து கர்நாடக அரசு சரியாக பின்பற்றுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி. தமிழகத்தில் எந்த கட்சி வந்தாலும் வந்து இந்த காவிரி பிரச்சனையை வந்து ஒரு 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 நியாயமான தீர்வு அதுக்கு கிடைக்காதா அப்படின்ற பொழுது இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, எங்களுக்கே தண்ணி பத்தலைங்க, நாங்களே வந்து ரொம்ப திண்டாடுறோம், அதனால் மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் அப்படின்னா, மேகதாது அணையை கட்டினால் தமிழகம் வறட்சியாக மாறும், காவிரி படுக்கை தண்ணி இல்லாமல் போகும், அதை தடுத்து நிறுத்துங்க சாமி, அது இமிடியட்டாக நிறுத்துங்க, அவங்க அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது, இப்போ இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும்பொழுது வந்த ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து அதை தான் எல்லாம் போட்டு சோஷியல் மீடியாவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணன் விஜய்னா வெற்றி, எங்கள் சிஎம் விஜய்னா அது வின்னு, தமிழக வெற்றி கழகம்னு ஏன் பேர் வச்சார் இப்போ தெரியுதா அப்படின்னு. பொதுவாக எந்த துறையாக இருந்தாலும் வெற்றியை தாண்டி அதிர்ஷ்டம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, லக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த லக்கை தாண்டி தொட்டதெல்லாம் தொடங்கும்பா இவர் ஒரு அடி முன்ன வச்சா அது சக்ஸஸ்பா அப்படின்ற ஒரு விஷயம். அது விஜய்க்கு சால பொருந்தது. சினிமாவில் அப்படி தான். ஆரம்பத்தில் அவர் மீது தூற்றுன விஷயம், அவரை உருவகேலி பண்ணது, இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அசைக்க முடியாத ஒரு ஹீரோ, தமிழ் சினிமாவிலுடைய வசூல் மன்னன் அப்படின்ற பேர்லாம் இருந்தது. நீங்கள் இதையே கூட நினச்சி பாருங்களேன், வந்து இவரெலாம் எங்கப்பா வர போகிறாரு, இவரெல்லாம் எங்கே ஆட்சி அமைக்க போகிறாரு அப்படின்னு ஆட்சி அமைச்சிட்டாரு. அமைச்சு 75 நாட்களுக்கு மேலே ஆகிறது. இந்நேரம் எதிர்கட்சிகள் தாங்க முடியாத குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், சிஎம் விஜய் போய் மேகதாது சம்மந்தமாக பேச வேண்டியது, மேகதாது சம்மந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டியது தானே அப்படின்லாம் கேள்வி கேட்டிருக்கும் போது, இப்போ வந்து பிரேக்கிங் நியூஸ் என்னென்னா, கர்நாடக அரசு அந்த மேகதாது அணை கட்டுவதற்காக அந்த திட்ட வரைமுறையை மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீர்வளத்துறை மேலாண்மைக்கு வந்து அமைச்சிருக்காங்க. அதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார்கள். இந்த திட்டம் சரியில்லை, இதை நிறுத்துங்க அப்படின்னு. இந்த திட்டமே சரியில்லை, இதை நிறுத்துங்க அப்படின்னு இப்போ இதுதான் சொல்கிறது. ஏன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லைங்களா, எங்கள் 1 to 1 பேசினா சரியாக போயிடுங்கன்னு அப்படின்னு. இந்த காவிரி பிரச்சனை கூட எத்தனையோ 1 to 1லாம் பேசியிருக்காங்க, வந்து டெலிஃபோனில் பேசியிருக்காங்க. மத்திய அரசு தலையீடு இருந்திருக்குது, உச்சநீதிமன்றம் உள்ளே வந்திருக்குது. ஆனாலும் அந்த தண்ணி கொடுக்குறதுல இவங்களுக்கு என்னங்க, அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு, ஏங்க நாங்கள் தண்ணி கொடுக்குறோங்க, அந்த தண்ணியை நீங்கள் வீணாக்கி கடலில் சேர்த்து விட்டுறீங்க, அந்த தண்ணியை எங்கேயாவது தேக்கி வைக்கிறீங்களா, இன்னும் எக்ஸ்ட்ரா டேம் கட்டுங்க அப்படின்னு. அதெல்லாம் டேம்லாம் கட்டிலாம் வச்சுட்டு நீங்கள் திறந்தானே சாமி வரும், உபரி நீரை வந்து நீங்கள் வெளியிட்டு தானே ஆகணும், கொடுத்து தானே ஆகணும் அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப சரி. இது என்னையா வந்து புலிவால் பிடிச்ச கதையாக இருக்குது, இது தீரவே தெரியாதா அப்படின்றது. வருகிற ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாரை தமிழக முதலமைச்சர் விஜய் சந்திக்க போகிறார் அப்படின்னு, நான் சந்திக்கிறேன் அப்படின்னு எதிர்கட்சிகள் குறிப்பாக டிஎம்கே வந்து குயோ முறைன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து சூழ்ச்சி வலையில் சிக்காதீங்க, சதி வலையில் சிக்காதீங்க. அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அது எப்படி நீங்கள் போய் பேசலாம், வந்து அதெல்லாம் வந்து இது கிடையாது, நீங்கள் இறங்கி போகிற மாதிரி ஆகிடும், என்னென்னவோ இது என்னங்க இருக்குது, வந்து என்னென்ன ஒரு பிரச்சனை, நான் தான் வந்து பேசுகிறேங்க அப்படின்னு அவங்களும் உற்சாகமாயிட்டாங்க. கர்நாடக முதல்வர் சிவகுமார் வந்து, நீங்கள் வாங்க 3ஆம் தேதி வாங்க, எங்கள் அசம்பிளியை பாருங்கள், அங்கே சில தீர்மானங்கள்லாம் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஹெலிகாப்டரில் உங்களை ஏற்றி போகிறேன், ஹெலிகாப்டரில் கொண்டு போய் ஹெலிகாப்டரில் எங்கள் மாநிலத்தில் எங்கெங்கெல்லாம் தண்ணி இல்லை, எங்களுக்கே தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு தமிழகத்து முதல்வராகி நீங்கள் பாருங்கள், நாங்கள் ஒன்றும் பொய் சொல்லிங்க, எங்களுக்கே தட்டுப்பாடாக இருக்குது, எங்களுக்கு போக தானே உங்களுக்கு மீதி கொடுக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர்லாம் கூட அதுக்கு வந்து கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, வந்து விமர்சனங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அந்த ஹெலிகாப்டர் அப்படியே வந்து விஜய் சார் திருப்பிங்கன்னு வந்து அப்படியே திருப்புங்கன்னு சொல்லி நம்ம அப்படியே மேட்டூர் வழியாக வந்து இந்த காவிரி படுக்கை இந்த பகுதியெல்லாம் பாருங்கள் நீங்கன்ட்டு கர்நாடக முதல்வருக்கு காமிங்க அப்படின்னு. உங்களுக்காவது அங்கங்கே பச்சை பசேல்னு இருக்குது, இங்கே நிலைமையே மோசமாகிட்டு இருக்கு. இப்போ அடிக்கிற வெயில பார்த்தாலே இன்னும் பயங்கரமாக இருக்குது, நிலத்தடி நீர் வந்து அதிபாதாளத்துக்கு போயிட்டுருக்கு. அதனால் இங்கே வந்து பாருங்கள் சாமி, நான் அங்கே பார்த்துட்டேன், இல்லை ஹெலிகாப்டர் அப்படி திருப்பறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, வந்து பாருங்கள் அப்படின்ற கேள்வியெலாம் இருந்தது. குறிப்பாக அதே ஆகஸ்ட் 3ஆம் தேதி தஞ்சாவூரில்
திமுக சார்பில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறப் போகிறது, அதுவும் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அப்படின்னு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாரு. அப்புறம் காட்டமாக பேசியிருந்தாரு. மிக முக்கியமான ஒரு விஷயம், அனைத்து கட்சி கூட்டுறதுல உங்களுக்கு என்னங்க சிரமம் விஜய், கூட்டுங்களேன், உங்களுக்கு என்ன பயம், ஏன் அதை சொல்லவே மாட்டேன்றீங்க, இந்த அனைத்து கட்சி கூட்டம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை தான் கூட்டுவோம் அப்படின்னு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி என்ன இதுக்கு முன்னாடி நடந்திருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போ உங்களால் முடியாதுன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. சரி, இவ்வளோ காலம் நீங்கள் இருந்தீங்க, இல்லை டிஎம்கே இருந்தீங்க, ஏடிஎம்கே இருந்தீங்க, டிஎம்கே இருந்தீங்க, என்ன காவிரி பிரச்சனை நீங்கள் தீர்த்துட்டீங்க? இப்போ மேகதாது அணை, சரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்றாரு. பேசுகிறேன், 14 வருடங்களுக்கு பிறகு இரு மாநில முதல்வர்களும் நேரில் சந்திக்கிற ஒரு விஷயம் இருக்கட்டுமே அப்படின்ற, இதுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலைங்க. இதுதாங்க சிஎம் விஜய், இதுதாங்க வேணும் அப்படின்ட்டு. நம்ம ஊருங்களில் ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏன் பிரச்சனையை பெருசாக வளர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, பிரச்சனைக்குரிய 2 பேரும் உட்காந்து பேசுங்கப்பா, நீங்கள் பேசுனீங்கன்னா தெரிஞ்சு போய்டும் யார் மேலே தப்பு யார் மேலே நியாயம் அப்படின்னு. இந்த பஞ்சாயத்து பண்ணுறவங்களுக்கே புரிஞ்சு போயிடும். அதெல்லாம் தாண்டி இப்போ இந்த நிமிடத்தில் என்னென்னா, நீங்கள் கொடுத்த அந்த திட்ட வரைமுறை செல்லுபடி ஆகாது சாமி, அது எங்கள் மேலே அது மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, வேற ஒரு திட்ட வரைமுறையை கொடுங்க அப்படின்னா, இது விஜய்க்கான வெற்றி அப்படின்லாம் கொண்டாடுறதுல தவறே கிடையாது. ஆக்சுவலாக என்னென்னா, கர்நாடகாவில் இருக்கிற 4 அணைகளை விட இந்த மேகதாது அணை மிகப்பெரிய அணை, அவ்வளோ கொள்ளளவு இந்த தண்ணி. இப்போ முக்கியமாக இவங்க கர்நாடக அரசு சொல்கிறது என்னென்னா, இது கர்நாடகா மாநிலத்திற்கு மட்டும் கிடையாதுங்க, பெங்களூருக்கு தண்ணீர் பஞ்சம், பெங்களூருக்கு தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுது, அதனால் ஒரு 1.5 டிஎம்சி தண்ணி பெங்களூருக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், அது இந்த மேகதாது அணையிலேருந்து போனால் இன்னும் சூப்பராக இருக்கும், அப்படி தான் கொடுக்க முடியும் எங்களால், அதனால் அங்கே கட்டி தாங்க தீர்வோம் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இந்த இடைக்கால தடை, இந்த இடைக்கால உத்தரவை வெடி போட்டு வரவேற்கிறார்கள். உண்மையிலே மத்திய நீர்வள ஆணையத்திற்கும் தெரியுது, மத்திய அரசுக்கும் புரியுது. உடனே இதில் சோஷியல் மீடியாவில் இது சூழ்ச்சி நடக்கிறது, இது பிஜேபி உள்ளே இறங்கி விட்டது, இது மோடியோடைய வேலை அப்படின்னு. ஏங்க ஒரு விஷயத்துக்கு பேச போனாலும் பேச போகக்கூடாதுன்றீங்க, அது சம்மந்தமாக ஏதாவது அறிக்கை கொடுத்தாலும் அந்த அறிக்கையில் தப்புன்றீங்க. ஜோசப் விஜய்க்கு அரசியல் தெரியலன்றீங்க, ஜோசப் விஜய்க்கு காவிரி நீர் பிரச்சனை என்ன, மேகதாது பிரச்சனை என்னன்னு அவருக்கு ஒன்றுமே தெரியலன்றீங்க. அப்போ நீங்களாம் எல்லாம் கரைச்சி குடித்த அத்துப்படியான பண்டிதர்களா நீங்கள்? ஏங்க எல்லாருமே கற்றுக்குறீங்க, எதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க, எதுக்கு மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க, எதுக்கு மூத்த அரசியல்வாதிகள் இருக்காங்க பக்கத்தில், அது எடுத்து சொல்லி தானே இப்போ திமுக தரப்பில் இப்போ 2.5 மாதம் தவேக ஆட்சி அமைஞ்சு 2.5 மாதம் ஆச்சு. அங்கே இருக்கிற இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான். அவர் என்ன அரசியல் பண்ணிகிட்ருக்காரு இது வரைக்கும்? ஏதாவது ஒரு கண்டன குரல், ஏதாவது ஒரு முக்கியமான அறிவிப்பு, ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, எப்படி சொன்னால் இங்கே விஜய் எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்பு செஞ்சிட்டாருன்னு, அதற்கு முன்னாடி ஸ்டாலின் எத்தனை பத்திரிகையாளர் செஞ்சுட்டாரு, பிரதமர் மோடி எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்பு செஞ்சுட்டாரு. அது ஆனால் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குல்ல. இவ்வளோ கேள்வியை முன்வைக்கும்போது காவிரி பிரச்சனைக்கு உண்மையிலே நான் வரங்க அப்படின்னு சொல்லி கர்நாடகாவிற்கு முதல்வர் விஜய் செல்றன்னு சொல்லதே ஒரு பெரிய வெற்றி தாங்க. அதை தாண்டி அது என்னத்தை பிறகு நம்ம பார்ப்போம். ஒரு பக்கம் டாஸ்மார்க் ஊழல், அந்த ஊழலில் கிடுக்குப்பிடியான விசாரணை செந்தில் பாலாஜி மீது, கிடுக்குப்பிடியான விசாரணை. ஜாமீன் கேட்டார் வழக்கம் போல், ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ அவர் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் இருக்காரா, எங்கே இருக்கார் ஏதுன்னு தெரியல. மறுபடியும் அவரை தேடுற வேலையை ஆரம்பிச்சிருவாங்களான்னு தெரியல. இந்த தவேகா எம்எல்ஏவை எம்எல்ஏக்களை பேரம் பேசுனதில்ல, குதிரம் பேரம் பேசுனதில் அவருக்கும் பங்கு இருக்குதுன்னு அப்போ தேடினாங்க இல்லைங்களா. தேடினாங்க ஓடினார், ஒளிஞ்சு ஓடினார். ஏங்க வாங்க திருவல்லிக்கணி ஸ்டேஷனில் ஒரு கையெழுத்து போட்டு போங்க, ஏங்க இதுக்கு பயந்து ஓடுறீங்க? நீங்கள் முன்னாள் அமைச்சருங்க, நீங்கள் ஒரு விவிஐபிங்க, உங்களை சரியாக தாங்க ட்ரீட் பண்ணுவாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு என்னங்க ஃபஸ்ட் கிளாஸில் தான் வச்சுருக்க போகிறாங்க, ஜாமீனும் கொடுக்க தான் போகிறாங்க. அதுக்கேங்க இந்த ஓட்டம் ஓடுறீங்க? இந்த பக்கம் இல்லைங்க உப்பு சாப்பிட்டாருங்க, தண்ணி குடிக்கணுமே இல்லைங்களா அப்படின்னு. இப்போ இந்த டாஸ்மார்க் விவகாரத்தை கிண்டி கிளறி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஜாமீனை கொடுக்க முடியாதுப்பா, கொடுக்கவே முடியாது.
அப்படின்பொழுது தான் தாவேகா அரசு குறிப்பாக விடக்கூடாதுப்பா, சேப்பாவை விடவே கூடாது, செந்தில் பாலாஜி விடவே கூடாது அப்படின்னு. ஏன்னா அப்படியே ரீவைண்ட் பண்ணி இது பழி வாங்குற நோக்கம் கிடையாது. நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், மக்களுக்கு தெரியும். நிறைய சம்பவங்களை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அதனால் இந்த பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் வலு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த டாஸ்மார்க் நம்ம கடையை பூரா வந்து தனியார் மயமாக்கிட்டு போகிறோம். நம்ம கூட நேற்று பேசியிருந்தோம். இதை என்ன தனியாருக்கு கொடுத்துட்டான்னா, பழையபடி ஒயின் ஷாப், வைரம் ஒயின் ஷாப், சிலுக்கு ஒயின் ஷாப், 5 ஸ்டார் ஒயின் ஷாப் அங்கங்கே ஊருங்களில் விதவிதமாக இருக்கும் பாருங்கள். இப்போ பாண்டிச்சேரியில் அப்படி தானே கடை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி கொடுத்துட்டா பெரிய இந்த பிரச்சனையே இல்லைப்பா எங்களுக்கு வந்து. ஏன்னா உள்ள இந்த டாஸ்மார்க்கில் உள்ளே இருக்கிற பார் சரியில்லை. அந்த 10 ரூபா 5 ரூபா வாங்குறத நிறுத்த மாட்டேன்றாங்க. வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கொடுக்கணும், பெரிய நச்சரிப்பாக இருக்குது. தனியார்கிட்ட ஒப்படைச்சிட்டா அதை விட பன்மடங்கு லாபம் அரசாங்கத்துக்கு இருக்குது, தொந்தரவு கிடையாது. அப்புறம் இந்த டாஸ்மார்க் ஊழியர்கள் வந்து போராட்டம் பண்ணுறது, இது பண்ணுறது, இந்த 5 ரூபா ஏன் வாங்குறீங்க, 10 ரூபா ஏன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நியாயப்படுத்துகிற ஒரு விஷயம் சொல்கிறது. எப்போதுலேருந்து வாங்கிட்டு இருக்காங்க வந்து 2003 வாங்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய 10 ரூபா முதல்ல பாட்டிலுக்கு 2 ரூபான்னு வாங்கியிருந்தாங்க நினைக்கிறேன். வந்து 2 ரூபா, அப்புறம் 3 ரூபா ஆச்சு, 5 ரூபா ஆச்சு, 10 ரூபானா எவ்வளோ கோடியா வந்து ஒரு பாட்டிலுக்கு அப்படின்னா எவ்வளோ கோடி. அதுதான் வந்து பதறாங்க வந்து. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, தலைமைச் செயலகத்திலேயே டாஸ்மார்க்கு அந்த தொழிற்சங்கமாக அல்லது நிர்வாக குழுவா எதுவும் தெரியல வந்து, இல்லைங்க நாங்கள் எதுவும் எக்ஸ்ட்ராலாம் காசு வாங்க மாட்டோம், எம்ஆர்பி என்னவோ அந்த எம்ஆர்பி ரேட்டுக்கே நாங்கள் விற்கிறோம், அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் இனிமேல். என்ன காரணம்னா, எப்போ வாப்பட்ட கூடுப்பா, இந்த சாராய கடை ஏலத்தை, இந்த ஒயின் ஷாப் ஏலத்தை விடுப்பா, டெண்டர் விடுப்பா, அடிச்சு தள்ளுப்பா அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துற போது. ஏன்னா விஜய் கவர்மெண்ட் அதை பண்ணிவிடுவாங்க. அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை பண்ணிவிடுவாங்க. மக்களுடைய ஆதரவு இருக்குது. அதுக்கு என்னவோ கதையெல்லாம் நான் கூட பேசுகிறது வந்து ஒருத்தர் போட்டிருந்தார் வந்து, உள்ள கள்ளச்சாராயம் வைப்பாங்க, சரக்கு வந்து டூப்ளிகேட் சரக்கு ஓட்டுவாங்க அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, அங்கே தாங்க நல்ல சரக்கே ஓட்டுறாங்க அப்படின்னு. அது போகிறவங்களுக்கு தெரியும், அங்கே தாங்க நல்ல சரக்கே ஓட்டுறாங்க. பார்லாம் பிரமாதமாக வச்சுருப்பாங்க வந்து, அவங்க தாங்க கரெக்டாக கடையை மூடுவாங்க, கரெக்டாக கடையை திறப்பாங்க, எக்ஸ்ட்ராலாம் விற்க மாட்டாங்க, எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்குங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் குறிப்பாக என்னென்னா, முதல் சோதனை ஓட்டமாக நகர்ப்புறம் அப்புறம் வந்து மாநகர் பகுதியில் உள்ள கடைகள்லாம் முதல்ல விடுவோம். கிராமப்புறங்களில் பக்கத்தில் ரொம்ப பின்தங்கிய பகுதியில் உள்ளதெல்லாம் வந்து பெரிய வியாபாரம் இல்லாதனால இருக்கட்டும், அது டாஸ்மாக் கண்ட்ரோல்லே இருக்கட்டும். முதல்ல டவுனில், அப்புறம் சிட்டியில் இருக்கிறது இல்லையா, சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா எந்த கடையில் போனாலும் உங்களுக்கு ஜே 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 ஜேன்னு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். வெளியே பார்க்கும்போதே தெரியும். அது கொடுக்கணுன்னே இங்கே பதட்டமாயிட்டாங்க. பதட்டமாயிட்டு நாங்கள் அதெல்லாம் வாங்க மாட்டோங்க அப்படின்னா, அதான் எரியிற அந்த நெருப்பு அப்படி பிடுங்கன்னா ஓலை தன்னால் அடங்கும் அப்படின்றதுக்கான இதுதான். ஏன்னா நீங்கள் திரும்ப சொல்கிறது தான், விஜய்க்கு ஆட்சி பண்ண தெரில, விஜய்க்கு வந்து அரசியல் பண்ண தெரில, விஜய்க்கு நிர்வாக திறமை இல்லை அப்படின்னு எல்லாமே விஜய்னு அவர் மேலேயே ஏன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? விஜய் ஒரு ஆளாக எல்லாத்தையும் மானிட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்க முடியும், அவராக கவனிச்சுட்டு இருக்க முடியும் எல்லாத்தையும். வந்து சுற்றி உள்ள அதிகாரிகள், அமைச்சர்கள், இப்போ செங்கோட்டையன் மாதிரி அவரெல்லாம் வந்து எவ்வளோ அரசியலில் ஊர்னவர், அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார் பாருங்க. வந்து எல்லாத்தையும் இப்போ வந்துக்கிற எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் ஆர்வத்தில் புதிதாக வந்தவங்க தான். ஆர்வத்தில் ஏதோ நீங்கள் ஆர்வத்தில் செய்கிறாங்க, அதுக்கு முன்னாடி அடக்கமாக செஞ்சீங்கல்ல, கமுக்கமாக செஞ்சீங்கல்ல, அதெல்லாம் எங்கே போகிறது? வந்து இங்கே இல்லாத ட்ரீட்மெண்ட்டாப்பா, சிங்கப்பூரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களே அப்படின்ற கேள்வியெல்லாம் இருந்தது இல்லை. அதெல்லாம் தாண்டி இந்த கவர்மெண்ட்டு எதுக்குமே அசையாதுங்க. இது திரும்ப என்னன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம். இவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அன்றைக்கே எஃப்ஐஆர் போட்டு கரூர் சம்பவத்தை அப்போவே உள்ள தள்ளியிருந்து அந்த வாகனத்தை சீஸ் பண்ணியிருந்தா அப்படின்னு நீங்கள் அப்போவே எஃப்ஐஆர் போட்டு அப்போவே உள்ள தள்ளி அப்போவே வாகனத்தை சீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்றைக்கி டிவிகே கவர்மெண்ட்டு 200க்கு மேலே அடித்து தனி மெஜாரிட்டியாக வந்து உட்காந்துருக்கும். அந்த தப்பு நல்ல காலம் பண்ணலை, அது தெரியாமல் அவர் வார்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கார். அப்போவே நீங்கள் திரும்ப அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இவங்களுக்கு ஃபேவராக தான் மாறிக்கிட்டே இருக்கும். அது ஏன்னா யாருக்கும் இந்த ஆட்சி மேலே வந்து மக்களுக்கு வந்து வெறுப்பே கிடையாதுங்க. அது யாரும் எந்த விதமும் சொல்லவே இல்லை. அதனால தான் பாருங்கள், இந்த ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து அவர் சொல்கிறாரு, இந்த விஜய்ன்ற ஒற்றை நபருக்காக தான் இந்த படம் இவ்வளோ பெரிய கலெக்ஷனை பண்ணியிருக்குது. எவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணிடுச்சுப்பா அப்படின்னா, ஏம்பா ஒரு படத்தை ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை
அதை சுத்தலில் விட்டு 6 மாதம் காக்க வச்சு ஏப்ரல் மாதம் ஹெச்டி பிரிண்டில் போட்டு இணையத்தில் பாருங்கடா, எவன் வேணாலும் பாருங்கடா, மொபைல் வச்சுக்கிறவன், லேப்டாப் வச்சுக்கிறேன், யார் வேணாலும் பாருங்கடான்னு அப்படி திட்டமிட்டு விட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து 18 வயசுக்கு கீழே இருக்கணும், தியேட்டர் பக்கமே போஸ்டர் கூட நீ பார்க்கக்கூடாது, ஓடி போயிட்டு அந்த பக்கம்னு அவ்வளோ அடி அடித்த அந்த படம் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்படின்னா அது விஜயன்ற அந்த ஒற்றை முகத்துக்கு கிடைச்ச வெற்றி தான் அப்படின்ட்டு அவர் ஆணித்தரமாக சொல்கிறார். மீஷா கோஷல் ஒரு நடிகை, யார் பார்த்து திடீர்னு யாரோ பேர்லாம் சொல்கிறேன்னா, இல்லை நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு மெர்சலில் கூட பண்ணியிருக்காங்க மீஷா கோஷல். அந்த நடிகை என்ன, பொதுவாக நான் கூட நீட் தேர்வுக்கு போய் போராடினேன். நீட்டை பற்றி எனக்கும் தெரியும். நீட்டு அவங்க பேன் பண்ணுன்னு சொல்ல, நீட்டில் உள்ள சில சட்ட திருத்தங்களை சரி பண்ணுங்க அப்படின்றதுக்கு தான் மாணவர்கள் போராடினாங்க. ஆனால் அந்த போராட்டத்துக்குள்ளே போன நீங்கள் நீட்டை பற்றி தான் நான் பேசணும், நீட்டை பற்றி தான் இது பண்ண, ஏங்க தேவையில்லாமல் ஜனநாயகன் நடிச்சிங்க? எனக்கு ஒரு நடிகையாக எனக்கும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒரு 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 சக மனுஷியாக எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ நீங்கள் திட்டமிட்டு நீட்டுக்காக குரல் கொடுக்க வரல, ஜனநாயகன் உங்களுக்கு வந்துருச்சு, ஜனநாயகன் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை போட்டு அடிக்கணும் அப்படின்ற நோக்கத்திற்காக தான் நீங்கள் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப தெளிவாக. ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய நடிகையா அப்படின்னு கேட்டால் கூட, சின்ன நடிகை பெரிய நடிகை, ஒரு கருத்தை தெளிவாக சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் வன்மமாக ஒரு முதல்வர் மீதும் அந்த முதல்வர் நடித்துள்ள கடைசி படத்தின் மீதும் தான் நீங்கள் வன்மமாக உட்காந்து ஒரு போராட்ட களத்தை நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்கன்னா, அப்போ நீங்கள் எவ்வளோ சீப்பான ஆளுங்க. ஒரு போராட்ட களம் மாணவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உணர்ச்சிபூர்வமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சொல்லுவாங்கள்ல, நீ அரிசி எடுத்துன்னு வா, நான் உமி எடுத்துன்னு வரேன், 2 பேரும் ஒன்றா கலந்து ஊதி சாப்பிட்லாம் அப்படின்னு. உண்மையில் அந்த மாணவர்கள் அரிசி எடுத்துன்னு வந்திருக்காங்க, அவங்க கூப்பிடவே இல்லை, நீங்களாக போய் உமியை எடுத்து போய் அதில் கொட்டி ஊதி சாப்பிட்ட கதையாக பண்ணியிருக்கிறீங்கன்ட்டு தான் அந்த நடிகை அவ்வளோ காட்டமாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய பிறந்த தினம். அதை முதல்வர் ஒரு மரியாதை செலுத்தியிருக்கிறார், அதை கொண்டாட சொல்லியிருக்கிறார். யாருப்பா அவங்க, இவருக்கு தான் ஒன்றும் தெரியாதே, சிஎம் விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, அப்புறம் தாவேகா தொண்டர்கள்லாம் தற்குறிகள், அணில் குஞ்சுகள், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிலாம் அவங்களுக்குலாம் தெரியுமா அப்படின்னா, ஏங்க அதை கொண்டாடுங்க, அது தெரிய வச்சுருக்காருல்ல. இப்போ போய் சர்ச் பண்ணுறான் அவன் போய் கூகுளில், இதுதாங்க விஜய் எது செய்தாலும், விஜய் எது சொன்னாலும் அது போய் இன்றைக்கி தேடுற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்த 2K கிட்ஸ் மத்தியில் நிறைய பேருக்கு தெரியாது. தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் மருத்துவர் அவங்க தான். பெண் விடுதலைக்காகவும் பெண் கல்விக்காகவும் குறிப்பாக பெண் அடிமைக்கு எதிராகவும் குரல் கொடுத்தவர்கள் தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். முக்கியமாக அவங்க ஒரு சேவை இல்லத்தையே ஆரம்பித்தாங்க. அதாவது கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், யாரும் இல்லாத குழந்தைகள், இவங்களுக்காக ஒரு சேவை மையத்தை அந்த காலத்திலே ஆரம்பித்தாங்க. அடையாறில் இருக்கிற புற்றுநோய் மருத்துவமனை, அது ஏழை எளியவர்களுக்கு, அந்த நோயாளிகளுக்கு ஒரு சேவையாக அவங்க தொடங்கினது தான். அவங்க யாரும் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, எப்போ பார்த்தாலும் விஜய் வந்துட்டா சினிமாவை தான் பேசுவாங்க, விஜய் வந்துட்டா சினிமாவை தான் ஆராய்வாங்க, அவர் ஒரு சினிமா நடிகர் அப்படின்ற பொழுது, இவங்களுடைய பிறந்த தினம் இன்றைக்கி இவங்களுக்கு மரியாதை செலுத்திருக்கிறேன், இவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு ஒரு முதல்வர் சொல்லும்போது, கோடிக்கணக்கான மக்களிடம் போய், கோடிக்கணக்கான இளைஞர்களிடம் போய் சேருது. அவன் உடனே போய் தேட ஆரம்பிக்கிறான், படிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க எவ்வளோ ஈஸியாக உள்ளே வந்துட்டாங்க பாருங்க. இந்த மனசுக்குள்ளே எத்தனை பேர் அந்த மனசு மாற்றிருக்குது. தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் மருத்துவர். ஏன்னா இதை தாங்க தாவேகா அரசு தேடி 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 இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம முன்னோர்கள், சாதித்தவர்கள், இவங்கெல்லாம் நீங்கள் மழுங்க அடித்து வச்சுருக்கீங்க. இவங்கெல்லாம் இந்த தலைமுறைக்கு தெரியாமல் வச்சுருக்கீங்க. அவங்கள ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சு மாலையை போட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஆனால் இவங்க தெரிய வைக்கிற இடத்தில் முதல்வர் விஜய் இருந்திருக்கிறார் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.